அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று சபியத் காதிரியா அம்மா அவர்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார்கள். அதாவது, சகல சிருஷ்டிகளும் சகல படைப்புகளும் அல்லாஹு தஆலாவுடைய தஜல்லியாக அவனுடைய மல்ஹராக இருக்கின்றது என்று நாங்கள் கூறுகின்றோம். அதே நேரத்தில் விக்கிரகங்கள், சிலைகள், அதாவது முருகன், காளி, இயேசு போன்ற இந்த விக்கிரகங்களையும் அல்லாஹ்தான், அதுவும் அவனுடைய தஜல்லி தான் என்று சொல்வதற்கு சிலர் பின்வாங்குகின்றார்கள். அதை அவர்கள் யோசிக்கின்றார்கள். அது ஷரியத்துக்கு மாற்றமாக வரும் என்று நினைக்கின்றார்கள். அதை எவ்வாறு நாங்கள் விளங்கிக் கொள்வது என்று கேட்டார்கள். உண்மையிலே இது முக்கியமான ஒரு கேள்வி. இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவேயும் இந்த அகீதத்து சூஃபியாவில் விவரங்களை சொல்லி இருக்கின்றோம். அதாவது, முதலிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா எதற்காக வந்தது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா அல்லாஹுக்கு வேறான இலாஹு, அல்லாஹுக்கு வேறான தெய்வம் எதுவும் இல்லை என்பதை சொல்லத்தான் வந்தது. அப்படியானால் இந்த தெய்வங்கள் அல்லாஹுக்கு வேறானதல்ல, இந்த சிருஷ்டிகள், இந்த விக்கிரகங்கள் அல்லாஹுக்கு வேறானதல்ல, அவன் தானானதாகத்தான் இருக்கின்றது என்பதை சொல்லத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது வந்தது. அதாவது, காபிரீன்கள் அவர்கள் விக்கிரகங்களை வணங்கினார்கள். லாத்து, மனாத்து, ஹுபல் போன்ற விக்கிரகங்களை அவர்கள் வணங்கினார்கள். இந்த விக்கிரகங்களை அவர்கள் எதற்காக வணங்கினார்கள் என்று கேட்டபோது, மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ் அளவில் இவைகள் எங்களை நெருக்கமாக்கி வைக்கும் என்பதற்காகத்தான் நாங்கள் வணங்குகின்றோம் என்று சொன்னார்கள். ஹாவுலாய் ஷுபாவுனா இந்தல்லாஹ், இவைகள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்துரைக்கும், ஷபாத்தி செய்யும் என்பதற்காக நாங்கள் வணங்குகின்றோம் என்று சொன்னார்கள். எனவே வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தான் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இவைகளை நாங்கள் வணங்குவது, இவை எங்களை அல்லாஹ் அளவிலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதற்காகத்தான் வணங்குகின்றோம் என்று சொன்னார். எனவே அவர்களுடைய நம்பிக்கை என்ன? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் என்றுதான் அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் இவைகள் எங்களை அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்க்கும்ங்கிறதுக்காகத்தான் வணங்குகின்றோம் என்று சொன்னார். எனவே அவருடைய நம்பிக்கை அல்லாஹ் என்றொருவன் இருக்கின்றான், அவன்தான் சகலதையும் படைத்திருக்கின்றான், வானத்தையும் பூமியையும் படைத்தவன் அவன்தான், வானத்திலிருந்து மலையை பொழிவிப்பவனும் அவன்தான் வணக்கத்துக்குரியவன். ஆனால் இந்த விக்கிரகங்கள் அவன் அளவிலே எங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்பதற்காக நாங்கள் வணங்குகின்றோம் என்று சொன்னார்கள். இது அல் குர்ஆன் சொல்லக்கூடிய விடயம். அப்படியானால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா எதை சொல்ல வந்தது? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதை சொல்ல வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? முஷ்ரிக்கீன்கள் அவர்கள் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றார்கள். அப்படி இல்லை என்றால் அவர்கள் சொல்ல வேண்டும், இந்த விக்கிரகங்கள் தான் வணக்கத்துக்குரியவை, அல்லாஹ் என்றொருவன் இல்லை என்று சொல்லி இருக்க வேண்டும். அவர்கள் அவ்வாறு சொல்லவில்லை. அல்லாஹ் தான் சகலதையும் படைத்தவன், அவன் அளவிலே இவை எங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்பதற்காகத்தான் நாங்கள் இவைகளை வணங்குகின்றோம் என்று சொன்னார். ஆனால் அவர்களிடத்திலே ஒரு எண்ணம் இருந்தது, அல்லாஹ் என்றொருவன் இருக்கின்றான், இந்த படைப்புகளும் அதே போல நாங்கள் வணங்கக்கூடிய இந்த விக்கிரகங்களும் அவனுக்கு வேறான உள்ளமைகள், அவனுக்கு வேறானவைகள் என்ற தைரியத்து, வேற்றுமை உணர்வோருடைய உள்ளங்களிலே ஆழமாக பதிந்திருந்தது. எனவேதான் திருக்கலிமா வருகின்றது, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுக்கு வேறானதல்ல இந்த விக்கிரகங்கள், இந்த சிருஷ்டிகள் அல்லாஹுக்கு வேறானதல்ல, அவன் தானானதுதான் என்பதை சொல்ல வருகின்றது. அப்படியானால் நீங்கள் வணங்கக்கூடிய இந்த லாத்தும், இந்த உஸ்ஸாவும், இந்த ஹுபலும் அல்லாஹ்வுக்கு வரானதல்ல. எங்களுடைய தற்காலத்துடைய மொழியிலே நாங்கள் சொல்ல போனால், நீங்கள் வணங்கக்கூடிய முருகனும், நீங்கள் வணங்கக்கூடிய காளியும், நீங்கள் வணங்கக்கூடிய இயேசுவும் அல்லாஹ்வுக்கு வேறானதல்ல, அவனுக்கு வேறான தனியான உள்ளமைகள் அல்ல, அவனுக்கு நிகரான உள்ளமைகள் அல்ல, அவன் தானானதுதான், அவனுக்கு வேறானதல்ல, அல்லாஹ்வுடைய வெளிப்பாடு தான், அவனுடைய மல்ஹர் தான், அவன்தான் என்பதை சொல்லத்தான் வந்தது. அப்படியானால் ஒரு கேள்வி வருகின்றது, அவனுடைய உள்ளமை என்றால் அவைகளை நாங்கள் வணங்கலாம் தானே? அப்படி என்றால் ஏன் சிலை வணக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள்? இந்த சிலைகள் எல்லாம் அல்லாஹ் தான், அவனுடைய வெளிப்பாடு தான், அவனுடைய உள்ளமை தான் என்றால் சிலை வணக்கத்தை எதற்காக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள்? அப்படியானால் நாங்கள் அவைகளை வணங்கலாம் தானே என்ற ஒரு கேள்வி வருகின்றது.
நியாயமான கேள்விதான். நாங்கள் வணங்க முடியாது, சிலை வணக்கம் நாங்கள் செய்ய முடியாது, எந்த ஒரு சிருஷ்டிக்கும் நாங்கள் சுஜூது செய்ய முடியாது. ஏன்? நாங்கள் ஒரு சிருஷ்டியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை கட்டுப்படுத்தி வணங்க முடியாது. ஒரு படைப்பிலோ அல்லது ஒரு விக்கிரகத்திலோ, அது காளியா இருந்தால் என்ன, முருகனா இருந்தால் என்ன, இயேசுவா இருந்தால் என்ன, சந்திரன் சூரியனா இருந்தால் என்ன, காளை மாடா இருந்தால் என்ன, எந்த ஒரு சிருஷ்டியிலும் இதுதான் என்னை படைத்த ரப்பு, இது மாத்திரம்தான் என்னை படைத்த ரப்பு, எனவே நான் இதை வணங்குகின்றேன் என்று வணங்க முடியாது. இவைகள் அனைத்தும் அல்லாஹ் தான், அவனுடைய வெளிப்பாடு தான். ஆனால் அவனை ஒரு சிருஷ்டியிலே கட்டுப்படுத்தி வணங்க முடியாது. காரணம் என்ன? எங்களுடைய கண்ணுக்கு தோன்றக்கூடியவைகளும் கண்ணுக்கு தோன்றாதவைகளும் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். அவனுக்கு வேறானதல்ல, அவனுடைய உள்ளமைக்கு வேறானதல்ல, அவனுடைய உள்ளமை தான், அவன்தான். நாங்கள் வணங்குவதாக இருந்தால் எல்லாவற்றையும் வணங்க வேண்டும். எங்களுடைய கண்ணுக்கு புலப்படக்கூடியவைகள், கண்ணுக்கு புலப்படாதவைகள், சகல ஆழங்களும் அவன்தான் என்றிருக்கின்ற போது சகல ஆழங்களில் உள்ள பொருட்களையும் சகல ஆழங்களையும் எங்களையும் சேர்த்து நாங்கள் வணங்க வேண்டி வரும். இது கூடாது, அவ்வாறு செய்ய முடியாது, அது அசாத்தியமானது. அதை விட்டு குறிப்பிட்ட ஒரு பொருளை எடுத்து வைத்துக்கொண்டு, ஒரு மண்ணினால் ஒரு சிலையினை வடித்து வைத்துக்கொண்டு, இது என்னுடைய அல்லாஹ், இதுதான் என்னுடைய ரப்பு என்று நாங்கள் வணங்க முடியாது. காரணம் என்ன? அது மாத்திரம் அவன் அல்ல, சகல பிரபஞ்சங்களாக தோன்றி இருப்பதும் அவனே தவிர இது மாத்திரம் அவன் என்று நாங்கள் சொல்லவில்லை. எனவே ஒரு சிருஷ்டியிலே, ஒரு விக்கிரகத்திலே நாங்கள் அல்லாஹ்வை கட்டுப்படுத்தி வணங்குவது ஷிர்கா இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த விக்கிரகம் அவனுடைய உஜூதுக்கு மாற்றமானதல்ல. நாங்கள் கட்டுப்படுத்தி வணங்க முடியாது. ஒரு உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு விளங்கும். நாங்கள் ஒரு நகைக்கடைக்கு, ஒரு தங்க நகைக்கடைக்கு செல்லுகின்றோம். அங்கே பல்வேறு வகையான ஆபரணங்கள் இருக்கும். வளையல் இருக்கும், மாலைகள் இருக்கும், மோதிரங்கள் இருக்கும், காதணிகள் இருக்கும். எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு நாங்கள் சொல்லுகின்றோம், ஒரு மோதிரத்தை எடுத்து வைத்து கொண்டு சொல்கின்றோம், இதில் நான் தங்கத்தை பார்க்கின்றேன், இது மாத்திரம்தான் தங்கம் என்று சொல்லுகின்றோம். இவ்வாறு சொன்னால் எங்களுடைய பேச்சு எப்படியானது? தங்கம், இந்த மோதிரம் மாத்திரம்தான் தங்கமாக இருக்கின்றது, மற்றவை அனைத்தும் தங்கம் அல்ல என்பதாக மாறுகின்றது. அப்படியானால் நாங்கள் தங்கம் என்ற அந்த உள்ளமையை மோதிரத்திலே கட்டுப்படுத்துகின்றோம். அவ்வாறல்ல, அந்த நகைக்கடையில் இருக்கக்கூடிய சகல ஆபரணங்களும் தங்கத்துடைய வெளிப்பாடாக தங்கமாகத்தான் இருக்கின்றது. அது காப்பாக, மின்னியாக, மாலையாக, வளையலாக எங்களுக்கு தோன்றினாலும் அங்கே தங்கம்தான் அவ்வாறு தோன்றுகின்றது. இப்போது நாங்கள் தங்கத்தை ஒரு ஆபரணத்திலே மாத்திரம் கட்டுப்படுத்தி மோதிரத்தில் மாத்திரம்தான் தங்கத்தை நான் காண்கின்றேன் என்று சொல்ல முடியாது. சகல ஆபரணங்களிலும் நான் தங்கத்தை பார்க்கின்றேன் என்று தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு ஆபரணத்தை எடுத்து இதில் மாத்திரம்தான் தங்கம் இருக்கின்றது என்று நான் சொல்ல முடியாது. அதே போல சகல சிருஷ்டிகளாகவும் அவன்தான் தோன்றி இருக்கின்றான். அவனுடைய உள்ளமைக்கு உஜூதுக்கு மாற்றமான எதுவுமே இல்லை, வேறானதாக எதுவுமே இல்லை. அப்படி இருக்கின்ற போது ஒரு சிருஷ்டியை எடுத்து, காளியை எடுத்து வைத்துக்கொண்டு அல்லது முருகனை எடுத்து வைத்துக்கொண்டு இது மாத்திரம்தான் அல்லாஹ், இதில் மாத்திரம்தான் அல்லாஹ்வை காண்கின்றேன் என்று கட்டுப்படுத்தி நாங்கள் வணங்கினால் அது அல்லாஹ்வை நாங்கள் மட்டுப்படுத்தியவனாக, கட்டுப்படுத்தி வணங்கி ஷிர்க் வைத்தவர்களாக, இணை வைத்தவர்களாக ஆகிவிடுவோம். எனவே தனிப்பட்ட ஒரு சிருஷ்டியை எடுத்து அதை கட்டுப்படுத்தி நாங்கள் வணங்கக்கூடாது, அது ஷிர்க். எனவே நாங்கள் முத்துலக்கான பொதுவான அல்லாஹ்வை நாங்கள் பொதுவாகத்தான் வணங்க வேண்டும், அவனை கட்டுப்படுத்தி வணங்க முடியாது. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். நீங்கள் சிலை வணக்கம் செய்யக்கூடாது, அவனுடைய உள்ளமையை ஒன்றிலே கட்டுப்படுத்தி நீங்கள் வணங்கக்கூடாது, இது ஷிர்க், அவனுக்கு வேறானது எதுவும் இல்லை, அவன் மாத்திரம்தான் இருக்கின்றான், எனவே அவனை நீங்கள் கட்டுப்படுத்தி வணங்க முடியாது. முத்தலக்கான இறைவனை, பொதுவான இறைவனை நீங்கள் பொதுவாகத்தான் வணங்க வேண்டும். எனவேதான் நாங்கள் எந்த ஒரு சிருஷ்டிக்கும் நாங்கள் தலை சாய்க்காமல் அல்லாஹுவை பொதுவாக வணங்குகின்றோம், அவனை எதிலும் கட்டுப்படுத்தி வணங்கக்கூடாது. அதைத்தான் ஷரியத்து சொல்லுகின்றது. எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா வந்ததே இந்த விக்கிரகங்கள் அல்லாஹ்வுக்கு வேறானதல்ல, இந்த சிலைகள் அல்லாஹ்வுக்கு வேறானதல்ல என்பதை சொல்லத்தான். எனவே வலிமார்கள், நபிமார்கள், அவனுடைய தஜல்லியாத்துகள், அவனுடைய வெளிப்பாடுகள் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராகி கொண்டு மற்ற படைப்புகள் அவனுடைய வெளிப்பாடுகள் இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது. காரணம், அவனுக்கு வேறான உள்ளமை யாருக்கும் இல்லை என்றால் அது சிலைகளுக்கும் இல்லை, சிலைகளுக்கும் அவனுக்கு வேறான உள்ளமை இல்லை.
அவன் தானான உள்ளமைதான் அங்கே இருக்கின்றது. சிலைகளிலும் இருப்பது அவனுடைய உள்ளமைதான், சிலைகளாகவும் இருப்பது அவன்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே அல்லாஹ்வுடைய வஜூத் இல்லை என்று சொல்லி இருந்தால் மலக்குகள் ஆதத்துக்கு சுஜூது செய்ய முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தஜல்லியாத்து தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலே இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிருஷ்டி என்ற அடிப்படையில், அவர்கள் படைப்பென்ற அடிப்படையில், அவர்களும் ஏனைய விக்கிரகங்களும் படைப்பென்ற ரீதியில் ஒன்றுதான். எனவே படைப்புகளிலும் அவனுடைய வஜூது, சகல படைப்புகளிலும் அவனுடைய வஜூது இருக்கின்றது, அவன்தான் இருக்கின்றான் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலும் அவனுடைய வஜூது இருக்கின்றது, ஏனைய விக்கிரகங்களிலும் அவனுடைய வஜூது இருக்கின்றது. அதற்காக நாங்கள் விக்கிரகங்களை வணங்க முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை சுஜூது செய்ய சொன்னான். அவர்களுடைய வஜூது, அல்லாஹ்வுடைய வஜூது அவர்களிலே இருக்கின்றது என்ற காரணத்தினால் தான் அவர்கள் சுஜூது செய்தார்கள். ஆனால் அந்த விடயம் கூட அவர்களுடைய ஷரியத்துக்கு பின்னர் எங்களுக்கு மாற்றப்பட்டு விட்டது. கண்ணியத்திற்காக வேணும் நாங்கள் இன்னொரு படைப்புக்கு சுஜூது செய்ய முடியாது. எனவே நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், உள்ளமையில் அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லை, அவன் மாத்திரம்தான் இருக்கின்றான். அவனுடைய தஜல்லியாத்துகள் வெளிப்பாடுகளாகத்தான் சகல படைப்புகளும் சகல சிருஷ்டிகளும், அது விக்கிரகங்களாக இருந்தாலும் அவைகளும் அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுகளாகத்தான் இருக்கின்றது, அவனுடைய தஜல்லியாத்துகளாகத்தான் இருக்கின்றது. அதற்காக நாங்கள் குறிப்பிட்ட ஒரு படைப்பை வணங்க முடியாது. வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அவனுக்குத்தான் சுஜூது செய்கின்றன, அவனைத்தான் வழிபடுகின்றன. ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிருஷ்டியை வைத்து வழிபடுவது கூடாது என்பதுதான் திருக்குர்ஆனுடைய முடிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி அவனை வணங்க முடியாது, அவனை நாங்கள் பொதுவாகத்தான் வணங்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த விடயங்களில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டால் நாங்கள் இன்னும் இவைகளை பற்றி பேசிக்கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.